ஓம் சாந்தி 20-1-2019 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 12-4-1984. பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமே தூய்மை. இன்று பாப்தாதா தனது அனைத்து புனித அன்னப்பறவைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு புனித அன்னப்பறவையும் எந்த அளவிற்கு தூய்மையாக ஆகியிருக்கிறார்கள், எந்த அளவிற்கு அன்னப்பறவையாக ஆகியிருக்கிறார்கள், புனிதமான அன்னங்களாக ஆகியிருக்காங்க இல்லை அன்னங்களாக ஆகியிருக்காங்க. இதுதான் பாபா பார்த்துட்டு இருந்தார். இப்போ புனித அன்னப்பறவை அப்படின்னா எண்ணம் சொல் செயலில் தூய்மைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கக்கூடிய ஆத்மாக்கள். அன்னங்கள் அப்படின்னாக்கா பகுத்தறியக்கூடிய சக்தி, கண்டறியக்கூடிய சக்தி, தீர்மானிக்கக்கூடிய சக்தி. அந்த கண்டறியக்கூடிய சக்தியின் மூலமாக ஒவ்வொரு அடியிலும் தனக்கு லாபம், தனக்கு வெற்றி, மற்ற ஆத்மாக்களுக்கு வெற்றியினுடைய ஒரு வழியை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். இதை பாபா பார்த்துட்டு இருந்தாராம். தூய்மை என்றால் புனிதம் ஆவதற்கான சக்தியை எந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையில், அதாவது எண்ணம் சொல் மற்றும் செயலில் சம்பந்தத்தில் தொடர்பில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை பாபா பார்த்தாரா. ஒவ்வொரு எண்ணமும் தூய்மையின் சக்தியினால் நிரம்பி இருக்கிறதா? தூய்மையான எண்ணத்தின் மூலமாக எந்த ஒரு தூய்மையற்ற எண்ணம் வைத்திருக்கக்கூடிய ஆத்மா இருந்தாலும் சரி, உங்களுடைய அந்த தூய்மையான எண்ணத்தின் மூலமாக எந்த ஒரு தூய்மையற்ற எண்ணம் வைத்திருக்கக்கூடிய ஆத்மாவை பகுத்தறிந்து அவர்களை பரிவர்த்தனை செய்ய முடியுமா என்று பார்த்து கொண்டிருந்தனர். இப்போ பாருங்களேன், நீங்கள் உங்களுடைய மனதில் அந்த ஒரு தூய்மையான எண்ணம் இருக்கும் பொழுது அசுத்தமான எண்ணத்தோடு யாரெல்லாம் உங்ககிட்ட வந்தாலோ அவங்களுடைய அசுத்தமான எண்ணத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய மனதிலும் கூட ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? அந்த அளவுக்கு தூய்மையினுடைய சக்தி இவங்ககிட்ட இருக்கா? இதை பாபா பார்த்துட்டு இருந்தாரா. தூய்மையின் சக்தியின் மூலம் எந்த ஒரு ஆத்மாவின் திருஷ்டி, உள் உணர்வு மற்றும் செயல் மூன்றையுமே மாற்ற முடியும். பாபா பல தடவை சொல்லியிருக்காரு, இருந்தாலும் இன்னைக்கு புரிய வைக்கிறாரு. அந்த ஒரே ஒரு மகான் சக்தியான சக்தி நிறைந்த, அதாவது அந்த தூய்மைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த ஒரு சக்தியின் மூலமாக வரக்கூடிய ஆத்மாவினுடைய உள்ளுணர்வோ இல்லை செயல் கூட மோசமானதாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அதை உங்களுடைய தூய்மை சக்தியின் மூலமாக மாற்ற முடியும். இந்த மகான் சக்தியின் முன்னால் தூய்மையற்ற எண்ணம் தாக்கவே முடியாது. அதனால தான் பாபா இந்த சங்கம் யுகத்தில் இந்த கலியுகம் எவ்வளோ மோசமாயிட்ருக்கு, ஆனால் தூய்மைக்கு முக்கியத்துவம் பாபா கொடுத்துருக்காரு. உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத ஒரு வேலையை பாபா குழந்தைகள் மூலமாக செய்ய வச்சிட்ருக்காருன்னாக்கா அந்த தூய்மை சக்தி ஆகப்பட்டது எல்லா விதமான காரியத்தையும் செய்ய வச்சிட்ருக்கு. அதனால் பாபா என்ன சொல்கிறாருனாக்கா, இது மிகப்பெரிய மகான் சக்தி, தூய்மையினுடைய சக்தி. இந்த தூய்மையற்ற எண்ணம் தாக்கவே முடியாது. ஆனால் எப்பொழுதும் நீங்களே உங்களுடைய எண்ணம் சொல் மற்றும் செயலில் தோல்வி அடைந்து விடுகிறீர்களோ அப்பொழுது பிற மனிதர்கள் மற்றும் எண்ண அலைகள் மூலம் தோல்வி ஏற்படுகிறது. உங்களால் என்ன வேணுமானாலும் செய்ய முடியும். அதனால தான் நான் பரம் பவித்ர ஆத்மா, நான் பரம் பவித்ர ஆத்மா, நான் தூய்மை சொரூபமானவன், தூய்மை கடலினுடைய குழந்தை, இந்த ஒரே ஒரு சமானத்தை அடிக்கடி நினைங்கன்னு பாபா சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு. என்ன பண்ணுறது, உங்ககிட்டயே இந்த தூய்மை அப்படிங்கிற இந்த பாடத்தில் எங்கேயாவது நீங்கள் தோல்வி அடைந்து விடுகிறீர்களோ அந்த நேரத்தில் பிற மனிதர்கள் மற்றும் இந்த வைப்ரேஷன் மூலம் தோல்வி என்பது ஏற்படுகிறது.
பிறருடைய சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வந்து தோல்வடைவது என்பது சுயம் தந்தையுடன் அனைத்து சம்பந்தங்களை இணைப்பதில் தோல்வி அடைந்திருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறது. எங்கேயாவது வந்து மற்ற இடத்துல மனிதர்கள் மூலமாக தோல்வியடைவது இல்லை சூழ்நிலையின் மூலமாக தோல்வியடைவது அப்படின்னா எதை அது நிரூபித்து காட்டுது அப்படின்னாக்கா, சுயம் பகவான்கிட்ட சர்வ சம்பந்தங்களை இணைப்பதில் தோல்வி அடைந்து விட்டதாகும். அங்கே கரெக்டாக சம்பந்தம் இல்லைங்கிறப்ப இந்த இடத்துல தோல்வி அடைய வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போதுதான் ஏதாவது சம்பந்தம் மற்றும் தொடர்பில் பிறரிடம் தோல்வடைகின்றனர். தூய்மையில் தோல்வியடைவது என்பதன் விதை ஏதாவது ஒரு நபர் மற்றும் நபரின் குணம், சுபாவம், தனித்தன்மை மற்றும் விசேஷத்தின் பிரபாவத்தில் வருவது. தூய்மைங்கிற பாடத்தில் அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்போ தூய்மைங்கிற பாடத்தில் தோல்வி அடைந்தது எந்தெந்த விஷயத்தில் வீக்கான காரணத்தினால அது தோல்விங்கிற லிஸ்ட்டில் கொண்டு போயிடும். பாபா என்ன சொல்கிறாருனாக்கா, அதாவது ஏதாவது ஒரு நபர், மனிதன், அடுத்து அந்த மனிதனுடைய குணத்தையே புகழ் பாடுவது, அந்த மனிதனுடைய குணத்தை பார்த்து அதனுடைய பிரபாவத்திற்கு அடிமையாகுவது, அந்த மனிதன்கிட்ட ஒரு நல்ல சுபாவம் இருக்கலாம், அந்த சுபாவத்தினுடைய பிரபாவத்தில் வருவது, அந்த மனிதன்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல ஒரு டேலண்ட் இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு விசேஷ தன்மை இருக்கலாம், அதனுடைய பிரபாவத்திற்கு அடிமையாவது. இப்படியெல்லாம் நம்ம அந்த பிரபாவத்துக்கு அடிமையாவது என்பது தூய்மைங்கிற பாடத்தில் தோல்வி அடைவதாகும். தூய்மை வெறும் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணிட்டோம், நம்ம இந்த தூய்மை அடைஞ்சிட்டோம், இந்த பாடத்தில் வெற்றி அடைஞ்சிட்டோம், அது கரெக்டு. அதை யாராலும் செய்ய முடியாத ஒரு வேலை குடும்பத்தில் இருந்து கொண்டே தூய்மையான ஒரு வாழ்க்கை எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்குறோம். அது மிகப்பெரிய விஷயம்தான். அடுத்து பாபா என்ன சொல்லாராக்கா, அந்த தூய்மை அதில் தோல்வி அடைஞ்சோம், எதனால் அதை பாபா நல்ல விலைக்கு புரிய வைக்கிறாரு. இதையும் கூட சேர்த்திக்கணும், இதுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கணும். மனிதன், அந்த மனிதனுடைய குணம், அவங்களுடைய சுபாவம், அவங்களுடைய சமஸ்காரம், அவங்களுடைய டேலண்ட்டு, அவங்களுடைய புத்திசாலித்தனம், இதெல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு அந்த மனிதனுடைய பிரபாவத்தில் வருவது என்பது தூய்மைங்கிற பாடத்தில் தோல்வி அடைவதாகும். ஒரு நபர் மற்றும் நபரின் விசேஷங்களின் பிரபாவத்தில் வருவது அவங்களுடைய பிரபாவத்துக்கு நீங்கள் வரதில்லை, ஆனால் சீரழிந்து போவது போல ஆகும். இங்கே பாருங்களேன், ஒருத்தர் பின்னாடி நம்ம சுற்றினா, ஒருத்தருடைய அட்ராக்ஷனில் நம்ம வந்தோம் அப்படின்னாக்கா நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்க்கையை நம்ம கெடுத்துட்டோங்கிற அர்த்தம். நபரின் தனித்தன்மை, விசேஷத்தன்மை, குணம், சுபாவம் என்பது தந்தையால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசேஷத்தன்மையாகும். அந்த மனிதன்கிட்ட அவ்வளோ நல்ல குணம், நல்ல டேலண்ட்டு, நல்ல புத்திசாலித்தனம், நல்ல விசேஷத்தன்மை, நல்ல சுபாவம் கொடுத்தவர் யார்? அவருக்கு எங்கிருந்து அந்த நல்ல நல்ல விசேஷ தன்மைகள் வந்தன? பாபா மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய, அவர் பாபா கிட்டேருந்து அது வரமாக வாங்கியிருக்காரு. அதாவது வள்ளலால் கொடுக்கப்பட்ட கொடையாகும். வள்ளல் மூலமாக தான் அவருக்கு அது கிடைச்சிருக்கு. ஸோ மனிதரின் பிரபாவத்தில் வருவது என்பது ஏமாற்றம் அடைவதாகும். மனிதன் எப்படி வேணுமானாலும் இருக்கலாம், அந்த மனிதனுடைய பிரபாவத்தில் நீங்கள் வர வேண்டாம். ஏமாற்றம் அடைவதென்றால் துக்கத்தை அனுபவிப்பது. தூய்மை இன்மையின் சக்தி காணல் நீருக்கு சமமான சக்தியாகும். அது சம்பந்தம் மற்றும் தொடர்பில் மிக நல்ல அனுபவம் செய்விக்கும், கவர்ந்திருக்கும். நான் நல்லதின் பக்கம் பிரபாவம் ஆகிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பார்கள். ஆகவேதான் மிக நன்றாக இருக்கிறது, இவருடைய குணம் மற்றும் சுபாவம் எனக்கு பிடித்திருக்கிறது என்று கூறுவார்கள். ஞானம் பிடித்திருக்கிறது, யோகா செய்ய வைப்பது பிடித்திருக்கிறது என்றால் இதில் சக்தி கிடைக்கிறது, சகயோகம் கிடைக்கிறது, அன்பு கிடைக்கிறது, அற்ப காலத்தின் பிராப்தி கிடைக்கிறது. ஆனால் உண்மையில் ஏமாற்றம் அடைகிறார்கள். இது நல்ல இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான்.
அவங்க நல்ல யோகா பண்ண வைக்கிறாங்க, அவங்க நல்ல ஞானம் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க கூட இருக்கிறதுனால நல்ல நல்ல விஷயங்கள் அவங்க நமக்கு சொல்வாங்க. அதனால் சில இடத்துல வின் பண்ண முடியுறது. அதனால் அது கொஞ்சம் சில இடத்துல அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக நமக்கு ஒரு லிஃப்ட் கிடைக்குது. இப்படியெல்லாம் பேசிகிட்டே வர்றது பாபா என்ன சொல்கிறாக்கா, உண்மையிலேயே ஏமாற்றம் அடைவதாகும். ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சன்ஸ்காரம், சுபாவம், குணம், நல்ல நல்ல விசேஷத்தன்மைகள், அதையே பாபா ஞாபகப்படுத்துகிறாரு. கொடுக்கும் வள்ளல், அதாவது விதையை அஸ்திவாரத்தை அழித்து விட்டார்கள். இவருக்கு இவ்வளோ நல்ல ஞானம் கொடுத்தவர் யார்? இவ்வளோ நல்ல யோகா பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் சொல்லி கொடுத்தவர் யார்? இவ்வளோ நல்ல அனுபவம் செய்ய வைக்கிறாருனாக்கா இந்த வழியை, இந்த விதியை சொல்லி கொடுத்தவர் யார்? இவருடைய சுபாவம் இவ்வளோ நல்ல சுபாவம், இந்த சுபாவத்தை கொடுத்தவர் யார்? சேவாவில் எல்லாம் இவ்வளோ நல்ல டேலண்ட்டு, இத்தகைய ஒரு டேலண்ட் கொடுத்தவர் யார்? அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அந்த விதையை மறந்து மேலோட்டமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர், அவர் பின்னாடியே புத்தி போக ஆரம்பிச்சிடும். மேலும் வண்ணமயமான கிளையை பிடித்து அத்தகைய ஊஞ்சலில் ஆடுகிறார்கள். விதை இல்லைன்னா மேலோட்டமாக இருக்கக்கூடிய அந்த கலர்ஃபுல்லான அந்த ஒரு கிளைகள் எனக்கூடிய அந்த கிளையினுடைய ஊஞ்சலில் அமர்ந்து நன்றாக ஆடுகிறார்கள். குஷி குஷியாக இருப்பாங்களா. விதை இல்லாமல் எங்கிருந்து கிளை வந்தது? இப்படி மேலும் வண்ணமயமான கிளையை பிடித்து ஊஞ்சலில் ஆடுகிறார்கள் என்றால் பிறகு என்ன நிலையாகும்? அஸ்திவாரம் இல்லாத கிளை எனக்கூடிய ஊஞ்சல் அனைவரையும் ஆட்டுமா அல்லது கீழே தள்ளுமா? அஸ்திவாரம் இல்லாமல் ஒரு கிளையினுடைய ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டா அப்போ அந்த ஊஞ்சல் என்ன ஆகுது? அதெல்லாம் நல்ல குஷி சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அதை ஆட்டுமா இல்லை அதை கீழே தள்ளி விடுமா? எதுவரை விதை, அதாவது வள்ளல் உருவாக்கக்கூடியவருடன் அனைத்து விதமான சம்பந்தம், அனைத்து விதமான பிராப்தியின் ரசனையை அனுபவம் செய்யவில்லையோ அதுவரை சில நேரம் மற்ற நபரிடமிருந்து, சில நேரம் வைபவ வஸ்துவிடமிருந்தும், சில நேரம் எண்ண அலைகள், சில நேரம் வாயுமண்டலம் என விதவிதமான கிளைகளிலிருந்து அற்பகால பிராப்தியின் கால நீருக்கு சமமாக ஏமாற்றத்தை அடைந்து கொண்டே இருப்பார்கள். அதனால் விதையத்தான் புரிஞ்சுக்கணும். விதையிலிருந்து எல்லாமே வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை தான் பார்க்கணும். ஒருத்தருடைய பிரபாவத்துக்கு தான் அடிமையாகணும். பிரபாவத்தில் வருவது என்பது அழியாத பிராப்தியிலிருந்து வஞ்சிக்கப்படுவதாகும். தூய்மையின் சக்தியின் மூலம் எப்பொழுது எந்த நிலையை, எத்தகைய பிராப்தியை விரும்புகிறீர்களோ, எந்தகைய காரியத்தில் வெற்றியை விரும்புகிறீர்களோ அவை அனைத்தும் உங்கள் எதிரில் தாசிக்கு சமமாக ஒரு வேலைக்காரியை போல ஆஜராகிவிடும் இந்த வெற்றி என்பது. அதனால் பாபா என்ன சொல்றாரு? பாபா குழந்தைகள் இடத்துல இருக்கக்கூடிய சக்தி தூய்மையினுடைய சக்தி. அந்த தூய்மை பற்றி நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா வேறு யாருடைய பிரபாவத்தில் நீங்கள் வரமாட்டீங்க. அதனால் அபிமானம் வேண்டாம். அனைவரையும் மதிக்கலாம், அனைவருக்கும் மரியாதை கொடுக்கணும், பணிவு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழணும். ஆனால் புத்தியில் அந்த புத்தியுடைய கவர்ச்சி, புத்தியுடைய ஈர்ப்பு ஒருத்தர் பக்கம் தான் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எந்த நேரத்தில் எத்தகைய ஒரு பிராப்தியை நீங்கள் விரும்புகிறீங்களோ, எந்த மாதிரி ஒரு காரியத்தில் வெற்றி நீங்கள் விரும்புகிறீங்களோ அது ஒரு தாசி ரூபத்தில், வேலைக்கார ரூபத்தில் உங்கள் முன்னாடி ஓடி ஓடி வந்து நிற்குது. அதனால் தூய்மை சக்தியுடைய மகத்துவத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்கிறாரு. எப்பொழுது கலியுகத்தினுடைய இறுதியிலும் கூட ரஜோ பிரதான தூய்மையின் சக்தியை தாரணை செய்யும் பெயர் பெற்ற மகான் ஆத்மாக்களுக்கு இதுவரையிலும் கூட பாருங்கள், இயற்கை தாசியாவதற்கான எடுத்துக்காட்டை பார்க்கிறீர்கள். இந்த கலியுகத்தில் கூட நம்ம கதை கேட்குறோம்.
இந்த மாதிரி பெரிய பெரிய மகான் ஆத்மாக்கள் அவங்களுக்கு இந்த இயற்கையே அடிமையாக இருந்தது. அவங்க அப்படியே ரோட்டில் போவாங்க, ஒரே மழையா. ஆனால் அவங்களுக்கு மேலே ஒரு கூரை போட்ட போல் இருந்தது. அவங்களுக்கு மழையே அனுபவம் ஆகுறதில்ல. இயற்கையை வென்ற ஆத்மாக்களாக அந்த கதையில் சொல்லியிருக்காங்க. பூஜைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். மகான் ஆத்மா என்ற பெயர் கூட இருக்கிறது. பூஜைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். தூய்மையற்ற ஆத்மாக்கள் அவர்கள் எதிரில் தலை வணங்குகிறார்கள். அந்த தூய்மையற்ற ஆத்மாக்கள் அந்த தூய்மையான ஆத்மாக்கள் முன்பாக போய் தலை வணங்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தர்றாங்க. எனவே இறுதி காலம் வரையிலும் தூய்மையினுடைய சக்திக்கு எந்த அளவிற்கு மகான் தன்மை இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். கலியுகத்துடைய கடைசியில் தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒருத்தருக்கு இப்போவே ரோட்டில் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு தூய்மையான ஆத்மா, ஒரு மகான் ஆத்மா ரோட்டில் போகிறாங்கங்கிறப்ப அவருடைய பக்தர்கள், அவருடைய ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் அவங்க காலில் விழுகிறாங்க, அவங்க காலை கழுவி குடிக்கிறாங்க, பாத பூஜை பண்ணுறாங்க. பாபா என்ன சொல்கிறாரு, இந்த கலியுகத்துடைய கடைசியில் கூட அந்த தூய்மையினுடைய சக்தி, தூய்மையுடைய மகத்துவத்தை நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க. அப்போ பாருங்கள், சங்கமிகத்தில் உண்மையான தூய்மை, எண்ணம், சொல், செயல், பார்க்குறது, பேசுறது, கேட்குறது, சாப்பிட்றது, கட்டுறது, எல்லாருடைய சம்பந்தம் தொடர்பில் வர்றது அனைத்துமே தூய்மை தூய்மை தூய்மையாக இருக்கும் பொழுது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பிராப்தி பற்றி சொல்லவே வேண்டாம். ஒரே ஒரு தூய்மையினுடைய சக்தி மட்டும் இருந்தால் போதும், சங்கமயுகத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர் ஆயிடலாம். பாபாவினுடைய நெருக்கமான, உண்மையான, காணாமற் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை, செல்ல குழந்தை, இந்த மாதிரியான ஒரு குழந்தை ஆகிடலாம். அப்படி என்றால் பரமாத்மா மூலமாக பிராப்தி ஆகியிருக்கக்கூடிய சத்தோப்பிரதான தூய்மை என்பது எவ்வளவு சக்திசாலியாக இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். இந்த சிரேஷ்ட தூய்மையின் சக்தியின் எதிரில் தூய்மையின்மை தலை மட்டும் வணங்கவில்லை, மாறாக உங்கள் காலடியில் இருக்கிறது. தூய்மையின்மை என்ற அசுர சக்தி சக்தி சுரூபத்தின் காலடியில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. யார் சுயம் காலடியில் தோல்வி அடைந்து விடுகிறாரோ அவர் எப்படி தோல்வி அடைய செய்ய முடியும்? அதை சொல்றார் பாபா. தூய்மையான ஆத்மாக்கள், அந்த சக்தி ஸ்வரூபினி, அந்த தேவிகள், அவங்களுடைய காலடியில் அசுரன் இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் யார் வந்து தூய்மையை இழந்துடுறாங்களோ அவங்க எப்படி மற்றவங்களை இவங்க காலடிக்கு கொண்டு வர முடியும்? பிராமண வாழ்க்கையில் இதில் தோல்வடைவது என்றால் அவர்களை பெயரளவில்தான் பிராமணன் என்று கூறுவோம். பிராமண வாழ்க்கையில் இந்த தூய்மைங்கிற பாடத்தில் யார் தோல்வி அடைஞ்சிடுறாங்களோ அவங்கள வந்து பெயரளவுக்காகத்தான் பிராமணன், நாம்தாரி பிராமணன் அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். எனவே இந்த விஷயத்தில் அலட்சியமானவராக ஆகாதீர்கள். பிராமண வாழ்க்கையில் அஸ்திவாரம் தூய்மையினுடைய சக்தி. ஒருவேளை அஸ்திவாரம் பலவீனமாக இருக்கிறது என்றால் பிராப்தி என்ற 21 மாடி கட்டிடம் எப்படி நிற்க முடியும்? அஸ்திவாரம் பலவீனமாக இருக்கு. பிராப்தி 21 ஜென்ம பிராப்தி. 21 ஜென்ம பிராப்திங்கிறது 21 மாடி கட்டிட போல. எந்த அளவுக்கு நம்ம ஹைட்டாக மாடி தூக்கணும்னு பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அஸ்திவாரத்தை நம்ம உறுதிப்படுத்துகிறோம். அப்போ தூய்மைங்கிற அஸ்திவாரம் சரியில்லைங்கிறப்போ பிராப்தி எப்படி கிடைக்கும்? ஒருவேளை அஸ்திவாரம் ஆடிக்கொண்டு இருக்கிறது என்றால் பிறகு பிராப்தியின் அனுபவம் சதா காலத்திற்கும் இருக்க முடியாது. அதாவது உறுதியானதாக இருக்க முடியாது. இந்த யுகத்தில் மற்றும் ஜென்மத்தில் மகான் பிராப்தியின் அனுபவமும் செய்ய முடியாது. இந்த சங்கம யுகம் மற்றும் இந்த பிராமண ஜென்மத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய இத்தகைய மகான் பிராப்தியை
அனுபவம் செய்யவே முடியாமல் போயிடுவோம் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் தோல்வி அடைகிறதுனால. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டான்னாக்கா சதாகால திருப்தி, சதாகால குஷி. சிரேஷ்ட யுகத்தின் சிரேஷ்ட ஜென்மத்தின் மகிமை பாடக்கூடிய ஞானி பக்தனாகி விடுவார்கள். பாபா என்ன சொல்கிறார் பாருங்களேன், சிரேஷ்டமான யுகத்தினுடைய இந்த சிரேஷ்டமான ஜென்மத்தினுடைய மகிமை பாடக்கூடிய ஞானி பக்தன் ஆகிவிடுவார்கள். அதாவது தெரிந்திருக்கிறார், ஆனால் சுயம் அவர் அப்படி இல்லை. எல்லா விஷயமும் தெரியும், தூய்மை ரொம்ப முக்கியம் தெரியும், ஆனால் அவர் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த மாதிரி சங்கமயுகத்தை பற்றி, சங்கமயுகத்துடைய மகத்துவம், சங்கமுகத்துடைய பிராப்தி எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவம் செய்வதில்லை. அதுதான் ஞானி பக்திங்கிறாரு. இதைத்தான் ஞானி பக்தன் என்று கூறுவது. ஒருவேளை பிராமணனாக ஆகி அனைத்து பிராப்திகளின் அனைத்து சக்திகளின் வரதானம் அல்லது ஆஸ்தியை அனுபவம் செய்யவில்லை என்றால் பிறகு அவரை என்னவென்று கூறுவது? வஞ்சிக்கப்பட்ட ஆத்மா என்றா அல்லது பிராமண ஆத்மா என்றா கூறுவது? என்ன சொல்வது? எனவே தூய்மையின் விதவிதமான ரூபங்களை நல்ல முறையில் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இதில் தன் மீது கடுமையான பார்வை வையுங்கள். பத்ரகாளி ரூபத்தில் நீங்கள் உங்களை பாருங்க. எந்த சப்ஜெக்டில், இந்த தூய்மைங்கிற சப்ஜெக்டில் எங்கேயாவது அசுத்தமான எண்ணம் வந்தது அப்படின்னாக்கா உங்கள் மீது பத்ரகாளி ரூபம் எடுத்து உங்களை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அப்படியே தட்டி கழிக்காதீர்கள். பரவாயில்ல சொல்லிட்டு விட்டுடாதீங்க. நிமித்தமாக ஆகியிருக்கும் ஆத்மாக்களையும் தந்தையையும் தட்டி கழிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இது இவ்வாறு நடக்கத்தான் செய்யும். அவ்வாறு யார் ஆகியிருக்கிறார்கள் என நினைக்க வேண்டாம். இப்படி நடக்க தான் போகுது, இப்போவே இது சரி பண்ணிட்டேன், இப்படி அதெல்லாம் அப்படி இல்லை இப்படி இல்லை சொல்லி இந்த சப்ஜெக்டில் வந்து நிமித்தமானவர்கள் பாபா இவங்க 2 பேரையும் தட்டி கழிப்பதற்கு முயற்சி செய்கிறாங்களாம். ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். யார் இந்த மாதிரி 100% வந்து இவங்க கரெக்டாக இருக்காங்க, இப்படியெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம். இது தூய்மையின்மை இல்லை, மகான் தன்மை. இது சேவைக்கான சாதனம். நாங்கள் பிரபாவத்தில் வரவில்லை, சகயோகத்தை எடுத்துக்கொள்கிறோம். அப்படி நாங்கள் எந்த மிஸ்டேக்கு பண்ணலை. நாங்கள் இது ஒரு இம்ப்யூரிட்டி கிடையாது. இது வந்து ஒரு சேவைக்கான ஒரு சாதனம். நாங்கள் யாருடைய பிரபாவத்திலும் வரல. அவங்களுடைய சுபாவம் நல்லது, அவங்ககிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது, அவங்ககிட்ட இருந்த நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது, அவங்க மூலமாக சகயோகத்தை எடுத்துக்கொள்கிறோம். இவர் உதவியாளராக மட்டும்தான் இருக்கிறார் என்றெல்லாம் கூறுகிறார்கள். நிமித்தமான சகோதரிகள் பாபா 2 பேரையும் எப்படி வந்து தட்டி கழிக்கிறாங்கங்கிறது பாபா புரிய வைக்கிறார். பிரபாவத்தில் வந்தார், தந்தையை மறந்தார் மற்றும் மாயாவின் குண்டடி விழுந்தது போதும். மற்ற மனிதனுடைய பிரபாவத்தில் வந்தவுடனே நிச்சயமாக தந்தையை மறக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. கூடவே மாயாவினுடைய மிகப்பெரிய குண்டடியும் வீழ்ந்தது. பிறகு தன்னை அதிலிருந்து விடுவித்து கொள்வதற்காக நான் செய்வதில்லை, அவர் செய்கிறார் என்று கூறுவார்கள். நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணல, மிஸ்டேக் பண்ணது அவங்க தான், மிஸ்டேக் இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, இங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு சொல்லி இப்படி சொல்வாங்களா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக. தந்தையை மறந்தீர்கள் என்றால் பிறகு தர்மராஜரின் ரூபத்தில்தான் தந்தை உங்களை சந்திப்பார். தந்தையை மறந்துட்டீங்கன்னாக்கா பிறகு அந்த தந்தை தர்மராஜ் ரூபத்தில் உங்களை சந்திக்க போகிறாரு. நிச்சயமாக அவர் கிராஸ் பண்ணாமல் போகவே முடியாது. அதனால் அந்த கடைசி நிலையை முன்னாடி வச்சுக்கோங்க. தந்தையின் சுகத்தை ஒருபொழுதும் அடைய முடியாது. எனவே எதையும் மறைக்காதீர்கள், தட்டி கழிக்காதீர்கள்.
மற்றவர்களை பழி சொல்லாதீர்கள். கானல் நீரின் கவர்ச்சியில் ஏமாற்றம் அடையாதீர்கள். இந்த தூய்மையின் அஸ்திவாரத்தில் பலவீனமாக இருந்தால் பாப் தாதா தர்மராஜ் மூலமாக 100 மடங்கு பல கோடி மடங்கு தண்டனையை பெற வைப்பார். இதில் ஒரு பொழுதும் விதிவிலக்கு இருக்க முடியாது. கர்மன்னா கர்மதான். இரக்க மனமுடையவராக ஆக முடியாது. இந்த தூய்மையினுடைய அஸ்திவாரத்தில் பலவீனம் இருந்ததென்றால் பாப் தாதா தர்மராஜ் மூலமாக 100 மடங்கு பல கோடி மடங்கு தண்டனையை பெற வைப்பார். இதில் ஒரு பொழுதும் விதிவிலக்கு இருக்கவே முடியாது. இரக்க மனமுடையவராக ஆகவே முடியாது. ஏனென்றால் தந்தையுடன் இருந்து உறவை முறித்தீர்கள். ஆனால் மற்றவர் மீதான பிரபாவத்தில் ஆகியிருக்கிறீர்கள். பரமாத்மாவின் பிரபாவத்திலிருந்து விலகி ஆத்மாக்களுடைய பிரபாவத்தில் வருவதென்றால் தந்தையை நன்றாக தெரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்டவர்களின் எதிரில் தந்தையின் ரூபத்தில் இல்லாமல் தர்மராஜரின் ரூபத்தில் இருக்கிறார். இவ்வளோ நல்ல விஷயத்தை பாபா புரிய வைக்கிறாரு. என்கிட்ட கனெக்ஷன் கட் பண்ணிங்க, தேகதாரியனுடைய பிரபாவத்தில் வந்தீங்க. தேகதாரியனுடைய பிரபாவத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னாக்கா என்னை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்கல, நல்லா புரிஞ்சிக்கல. அப்போ அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் முன்பாக பாபா என்ன சொல்கிறாராக்கா, அப்பாங்கிற ரூபத்தில் நான் இருக்க மாட்டேன், நிச்சயமாக தர்மராஜ் ரூபத்தில் தான் நான் நிற்க போகிறேன். எங்கு பாவம் இருக்குமோ அங்கு தந்தை இருக்கவே மாட்டார். எனவே இதில் அலட்சியமானவராக ஆகாதீர்கள். இதை சின்ன விஷயம் என்று நினைக்காதீர்கள். இந்த விஷயத்தில் அலட்சியமும் வேண்டாம், இது ரொம்ப சின்ன விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கவும் வேண்டாம். ஒரு மனிதனுடைய பிரபாவத்தில் வந்தது கடைசியில் எங்கே கொண்டு போய் தள்ளுதுங்கிறத பாபா இப்போவே நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. கவனமாக இருங்கங்கிறாரு. யார் மீதாவது பிரபாவத்தில் வருவதென்றால், அதாவது விருப்பம் இருக்கிறது அல்லது இதுவும் காம விகாரமாகும். சுப காமனா சொல்வேன் இல்லையா, அந்த ஒரு காமனா இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது என்பது கூட காம விகாரமாகும். இப்போ மனிதனுடைய பிரபாவத்தில் வருவது என்றாலே காம் விகார் அப்படிங்கிறாரு. விருப்பமின்றி பிரபாவத்தில் வரவே முடியாது. ஒரு மனுஷன் மேலே எதில் விருப்பமே இல்லைன்னாக்கா அவங்க பிரபாவத்தில் நம்ம எதுக்கு வர்றோம்? ஆனால் விருப்பம் இல்லை, ஆனால் அவங்க பிரபாவத்தில் வர்றோம். இப்படி கூட சிலர் சொல்வதுண்டா, சொல்லிடுவாங்களா. அந்த பாபா என்ன சொல்கிறாராக்கா, உங்களுக்கு அவங்க மேலே விருப்பம் இல்லைன்னாக்கா அவங்க பிரபாவத்தில் நீங்கள் வரவே முடியாது. இந்த காமனாவும் அதாவது விருப்பமும் காம விகாரம்தான். இது மிகப்பெரிய எதிரி. இது 2 ரூபத்தில் வருகிறது. காமனா என்றால் ஒன்று பிரபாவத்தில் வர செய்யும் அல்லது நோகடிக்கும் காம விகாரம், நரகத்தில் வாசல் என்று கோஷமிடுகிறீர்கள். அதே போல் இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கைக்காக எந்த விதமான அற்ப காலத்தின் காமனா அதாவது மன விருப்பமும் கானல் நீருக்கு சமமான ஏமாற்றம் கொடுக்கிறது. காமனா என்றால் ஏமாற்றம் அடைவதாகும். எனவே இந்த காமம் அதாவது காமனா மேல் கடுமையான பார்வையுள்ள காளி ரூபமாகுங்கள். பாவம் நல்லவர் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது, சரியாகிவிடும் என்று அன்பானவர் ரூபம் ஆகாதீர்கள். யார் மீதும் பாவம் அவங்க நல்லவங்க, அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரபாவத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வர்றேன், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். முற்றிலும் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். பாவ காரியங்கள் மேல் பயங்கரமான ரூபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பத்திரகாளி ஆகுங்க. மற்றவர்களுக்காக அல்ல, தனக்காக ஆகுங்கள். பிறர் மீது நீங்கள் பத்திரகாளி ரூபம் காட்ட வேண்டாம். உங்களுடைய மனதில் வரக்கூடிய இந்த தேவையில்லாத எண்ணங்கள் மீது பத்திரகாளி ஆகுங்க. அப்பொழுதுதான் பாவங்களை அழித்து ஃபரிஷ்தாவாக ஆக முடியும். யோகா செய்ய முடியவில்லை என்றால் அவசியம்
ஏதோ ஒரு மறைந்திருக்கும் பாவம் தன் பக்கம் இழுக்கிறது என்று அர்த்தமாகும். இதை சோதனை செய்யுங்கள். பிராமண ஆத்மா மேலும் யோகா செய்ய முடியவில்லை என்பது இருக்கவே முடியாது. பிராமண ஆத்மா யோகா செய்ய முடியல அப்படிங்கிறது இருக்கவே முடியாது. பிராமணன் என்றாலே ஒருவருக்கு சொந்தமானவன், ஒருவருடையவன். அவருக்கு இருப்பதே ஒரே ஒருவர் தான். எனவே அவர் எங்கே செல்வார்? எதுவுமே இல்லை என்றால் பிறகு வேறு எங்கு செல்வார்? அப்போ பிராமணன் ஆயிட்டு யோகா பண்ண முடியல, அப்படி இருக்க முடியாது. புத்தி எங்கெங்கேயும் இருக்குங்கிற அர்த்தம். பிரம்மச்சரியம் மட்டும் இல்லை, ஆனால் காம விகாரத்தின் இன்னும் பல குழந்தை குட்டிகள் இருக்கின்றனர். பாப் தாதாவிற்கு ஒரு விஷயத்தின் மேல் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பக்கம் பிராமணன் என்று குழந்தைகள் கூறுகின்றனர், மற்றொரு புறம் பிராமண ஆத்மாவின் மீது வீணானதில் விகார திருஷ்டி மற்றும் உள்ளுணர்வு செல்கிறது. எனக்காக ஒருத்தரும் சொல்லி ஒரு பக்கம் சொல்வாங்க, இன்னொரு பக்கம் மற்றவர்கள் மீது வீணான விகாரத்தினுடைய திருஷ்டி விருத்தி போகிறது. இது குலத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் விஷயம் அல்லவா? சொல்வதென்னவோ சகோதரி அவர்களே மற்றும் சகோதரன் அவர்களே, மேலும் செய்வதென்ன? யோசித்து பாருங்கள். குடும்பத்தில் இருக்கும் சகோதரின் மேல் கூட ஒருவேளை ஏதாவது தீய பார்வை செல்கிறது, எண்ணம் வருகிறதென்றால் அவரை குலத்திற்கு களங்கம் ஏற்படுத்துவார் என்று கூறுவார்கள் இல்லையா? அப்படியானால் இங்கு இந்த சங்கமிகத்தில் என்னவென்று கூறுவோம்? ஒரு ஜென்மத்திற்கில்லை, ஆனால் பல ஜென்மங்களுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடியவர், ராஜ்ய பாகியத்தை எட்டி உதைக்கக்கூடியவர். எனவே இப்படிப்பட்ட பல மடங்கு பாவக்காரியத்தை ஒருபொழுதும் செய்யாதீர்கள். இது பாவம் இல்லை, இது மகா பாவமாகும். இந்த மாதிரி சேர்ந்து பாவம் கிடையாது, மகா பாவம். இருக்கிறதே நிறைய பாவம் இருக்கு, அதை இறக்குறது எப்படி, எப்போ? மறுபடியும் மேலே மேலே பாவத்தை சேர்த்துட்டு போவானாக்கா இருக்கிறது இறக்குறது எப்படி? எனவே யோசியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த பாவம்தான் எமதூதுவர்கள் மாதிரி உங்களை இழுத்து செல்லும். இப்பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னை யார் பார்க்கிறார்கள், யாருக்கு தெரியும் என்று நினைக்கிறார்கள், தவறு செய்கிறப்போ. ஆனால் பாவத்திற்கு மேல் பாவம் ஏறிக்கொண்டிருக்கிறது. மேலும் இந்த பாவம்தான் உங்களை விழுங்குவதற்கு வரும். இதற்கான முடிவு எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்று பாப் தாதா அறிவார். எப்படி உடலால் யாராவது துடித்துடித்து உடலை விடுகிறாரோ அதே போல புத்தி பாவங்களினால் துடித்துடித்து உடலை விடுவார். அவர் எதில் எப்பொழுதும் இந்த பாவத்தினுடைய எமதூதுவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த அளவிற்கு கடுமையான முடிவாக இருக்கும். எனவே தற்சமயத்தில் தவறுதலாக கூட இப்படிப்பட்ட பாவம் செய்யாதீர்கள். பாப் தாதா எதிரில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் சொல்லவில்லை. யாரெல்லாம் பாபா முன்னாடி உட்காந்து கேட்டுட்ருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் சொல்லலை. ஆனால் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளையும் சக்திசாலியாக ஆக்கி கொண்டிருக்கிறார். எச்சரிக்கை உள்ளவராக புத்திசாலியாக ஆக்கி கொண்டிருக்கிறார். புரிந்ததா? இதுவரையிலும் இந்த விஷயத்தில் பலவீனம் அதிகம் இருக்கிறது. இந்த 2019 ஆரம்பத்தில் பாபா எல்லாருக்குமே ரொம்ப நல்ல ஒரு அஸ்திவாரத்தை போட்டார். பாபாவுடைய ஆசை எல்லாருமே ஃபரிஷ்தாவாகணும். அதனால் இந்த தூய்மை அப்படிங்கிற பாடத்தில் 100க்கு 100 தேர்ச்சி அடைந்து பாபாவின் முன்பாக நிமிர்ந்து நிற்போம். வரதானம்: சத்தியத்தின் சக்தியின் மூலம் சதா குஷியில் நடனமாடக்கூடிய சக்திசாலி மகான் ஆத்மா ஆகுக. சத்தியத்தினுடைய சக்தியின் மூலம் சதா குஷியில் நடனமாடக்கூடிய சக்திசாலியான மகான் ஆத்மா ஆகுக. விளக்கம்: உண்மை இருந்தால் மனம் நடனமாடும் என்று கூறப்படுகிறது.
உண்மை, அதாவது சத்தியத்தின் சக்தி உள்ளவர் எப்பொழுதும் நடனமாடிக்கொண்டே இருப்பார். ஒருபொழுதும் வாடி போக மாட்டார், குழப்பமடைய மாட்டார், பயப்பட மாட்டார், பலவீனமாக ஆக மாட்டார். அவர் குஷியில் சதா ஆடிக்கொண்டே இருப்பார், சக்திசாலியாக இருப்பார். அவரிடம் எதிர்நோக்கும் சக்தி இருக்கும். சத்தியம் ஒருபொழுதும் ஆடுவதில்லை, உறுதியாக இருக்கும். சத்தியம் என்ற படகு ஆடும் அசையுமானால் மூழ்காது. எனவே சத்தியத்தின் சக்தியை கடைப்பிடிக்கும் ஆத்மாதான் மகான் ஆத்மா ஆவார். ஸ்லோகன்: பிஸியான மனம் புத்தியை ஒரு வினாடியில் நிறுத்தி விடுவதுதான் மிகவும் உயர்ந்த பயிற்சியாகும். பிரம்மா பாப் சமான் ஆவதற்கான முக்கியமான பாயிண்ட்ஸ்: எப்படி பிரம்மா பாபா எப்பொழுதும் பரமாத்மாவின் அன்பில் ஐக்கியமாக இருந்தார், அதே போல் உங்களுடைய பிராமண வாழ்க்கைக்கான ஆதாரம் பரமாத்மாவின் அன்பு, பிரபுவின் அன்புதான். பிரபுவின் அன்புதான் உங்களுடைய சொத்தாகும். இத்தகைய அன்புதான் பிராமண வாழ்க்கையில் முன்னேற வைக்கிறது. எனவே எப்பொழுதும் அன்பு கடலில் ஐக்கியமாக இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.